இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7 12 முடிய. இந்த பகுதி நமக்கு மிக மிக பாப்புலரான வசனத்தை, நமக்கு தெரிந்த வசனத்தை நமக்கு மறுபடியும் நினைவூட்டுகிறது. கேளுங்கள், தருகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்பது மிக முக்கியம். நமக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும், தந்தை கடவுளுக்கு தெரியும். லூக்கா நற்செய்தியில 12வது அதிகாரம் 28 அதிலிருந்து தொடர்ந்து பார்க்கிறோம். உங்களுக்கு இவைகள் எதை உடுப்பது, எதை சாப்பிடுறது, எப்படி இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். முதலில் ஆண்டவருடைய அரசை தேடுங்கள், இவைகளெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவை என்ன என்பதை வானக தந்தை அறிவார் என்று ஆண்டவர் சொன்னாலும் அவரே என்ன சொல்லுகிறார்? கேளுங்கள். வீட்டில் உட்காந்து பிரச்சனையை குறித்து அப்படியே சிந்தனை பண்றதுனால உனக்கு மைண்ட் தான், நீ மென்டல் ஆயிடுவ, டிப்ரெஷன்ல போயிடுவ, வேதனையில உனக்கு கேன்சர் வருது இல்லையா? அப்ப நம்ம கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கேட்கும் பொழுது ஸ்பான்டேனியஸ் பிரேயர் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? நாம் சொந்தமாக ஆண்டவரை பார்த்து ஜெபிப்பது, நாம ஜெபிப்பது, உணர்ந்து ஜெபிப்பது, அனுபவித்து ஜெபிப்பது. அப்படி ஜெபிக்கும் பொழுது, நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்து, கான்சியன்ஷியஸ்லி, நல்ல விழிப்புணர்வோடு ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரிடம் போடுகிறோம். இதை கேட்கிறோம், ஆண்டவர் இதை கொடுப்பார். ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன வாக்குறுதி அளிக்கிறார் பாருங்கள். தம்மிடம் கேட்பவர்களுக்கு வானக தந்தை எவ்வளவு மிகுதியாய் நன்மைகளை அளிப்பார். பழைய மொழிபெயர்ப்பில் அது தூய ஆவியை அளிப்பார் என்று கூட இருக்கும். எவ்வளவு மிகுதியான நன்மை ஆவியானவர் வழியாகத்தானே, இயேசுவினுடைய ஆவியானவர் வழியாகத்தானே. அப்ப கேட்கும் பொழுது நம்பிக்கையோடு கேட்கணும், உணர்வுகளோடு, விழிப்புணர்வோடு கேட்கணும். அந்த அர்த்தம் புரிந்தவர்களாய்க்கு சும்மா நம்ம பாட்டு மனப்பாடமா அடிச்சுட்டு நடக்கக்கூடாது. உணர்ந்து, அனுபவித்து, நம்பிக்கையோட, சரணடைகின்ற மனதோட ஆண்டவர் கொடுக்கிறார் என்று 11:24 மார்க் நற்செய்தியில ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வார்த்தை எப்படி சொல்லுகிறார்? கேட்கும் பொழுதே கிடைத்து விட்டதென நம்புங்கள், அது உங்களுக்கு கைகூடும். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கை, அந்த சரணடைதல், இவரை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை என்ற மன உணர்வு, உள்ளத்து உணர்வு, அவைகளோடு கேட்க வேண்டும். அது 100% கிடைக்கும். கேட்பதை விட மிகுதியான காரியங்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு செய்வார். பேரிரக்கத்தின் ஊற்றான எங்கள் கடவுளே, குறிப்பாக பெற்றோர்கள் இந்த காலகட்டத்திலே தங்களுடைய பொது தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள் மிக சிறப்பாக தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றியடைய வேண்டும் என்று ஆண்டவரே, உம்மை தொந்தரவு செய்த நண்பன் கதவை தட்டி கொண்டே இருந்ததை போல கேட்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய வார்த்தைகளுக்கும் தயவுடன் செவி சாய்ப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளும் நிறைந்த ஞானத்தோடு, நிறைந்த கவனத்தோடு, தங்களுடைய எதிர்காலத்தில் அக்கறையோடு படித்து நன்கு தயாரித்து தேர்வுகளை எழுதி வெற்றி பெற செய்தனர். வேலை வாய்ப்பிற்காக, திருமண வாழ்விற்காக இத்தனை பெண்களும் இத்தனை ஆண்களும் இன்றைக்கு வயது கடந்தும் கூட திருமணம் வாழ்வு கிடைக்காமல் இருக்கிறார்களே, அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நல்ல திருமண வாழ்வை தார். எங்களுடைய வேண்டுதலை கேளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.